அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கடந்த வகுப்புல லெசன் 9 9வது பாடத்துல 50வது பக்கம் வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 51வது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். 9வது பாடத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாத் மனூத். நாத் வ மனூத். நாத்னா என்ன? உதாரணமா இது ஒரு வீடு அப்படின்னா அது சாதாரண வாக்கியம், திஸ் இஸ் அ ஹவுஸ். இது ஒரு புதிய வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் அ நியூ ஹவுஸ். இப்படி சொன்னீங்க அப்படின்னா இந்த நியூ புதிய அப்படிங்கிறது வர்ணனை, அஜெக்டிவ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த வர்ணனையை தான் அரபிக்ல நாத்துன்னு சொல்லுவோம். அந்த வர்ணனையை எந்த ஒரு பெயர் சொல்லுக்கு கொடுக்குறோமோ அந்த பெயர் சொல்ல மன்ஊத் அப்படின்ட்டு அரபில சொல்லுவாங்க. அப்போ திஸ் இஸ் எ நியூ ஹவுஸ் அப்படின்னா அரபிக்ல எப்படி சொல்லணும்? ஹாதா பைத்துன் ஜதீதுன். ஜதீதுன். இப்போ நியூங்கிறது என்னது? ஜதீதுன் தான் புதுசு. அப்ப இதுதான் நாத், இதுதான் வர்ணனை. இந்த புதியது அப்படிங்கிற வர்ணனையை எதுக்கு கொடுக்குறோம்? அந்த அஜெக்டிவை எந்த ஒரு பெயர் சொல்லுக்கு நவுனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பைத்துன் அப்படிங்கிறதுக்கு. அப்ப இது மன்ஊத். அப்போ இந்த வார்த்தையில ஜதீதுன், ஹதீதுன் இல்ல, ஜதீதுன். ஜதீதுன். ஜதீதுன் அப்படிங்கிறது நாத். பைத்துன் அப்படிங்கிறது மன்ஊத். வர்ணனை, வர்ணிக்கப்பட்டது. இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா அஜெக்டிவ், அது வந்து எதுக்கு அஜெக்டிவ் கொடுக்குறோமோ அந்த நவுன் மன்ஊத். இதுதான் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? லெசன் 9ல பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய கண்டினியூட்டி இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கலாம். இந்த நாத்து மன்ஊத்தும் ஒரு சில விஷயங்கள்ல ஒன்னா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும்? ஒன்னு அலிஃப்லாம், ரெண்டுக்குமே என்ன செய்யணும் அப்படின்னா அலிஃப்லாம் வரணும், இல்லைன்னா ரெண்டுக்குமே அலிஃப்லாம் வரக்கூடாது. இன்னொரு இதை இப்படி கூட சொல்லலாம், ரெண்டும் மாரிஃபாவா இருக்கணும், மாரிஃபாவா இருக்கணும், அல்லது நக்கீராவா இருக்கணும். அவு அப்படின்னா அல்லது, ரெண்டுமே என்னது? நக்கீராவா இருக்கணும். இப்போ நாத்து மனூத்து வந்து மாரிஃபாவா இருந்துச்சுன்னா நாத்தும் மாரிஃபாவா இருக்கணும், இல்ல நக்கீராவா இருந்துச்சுன்னா ரெண்டுமே இதா இருக்கணும். ரெண்டாவது ஹரக்கத்லயும் ஒன்னா இருக்கணும். ஹரக்கா வைக்கக்கூடிய விஷயத்திலையும் இதுக்கு ஃபதஹத்தைன் அப்படின்னா நாத்துக்கும் ஃபதஹத்தைன் வரணும். மனூத்துக்கு வந்து கஸ்ரா இருந்துச்சுன்னா நாத்துக்கும் கஸ்ரா இருக்கணும். மூணாவது ஜெண்டர், ரெண்டுமே ஒரே ஜெண்டரா இருக்கணும், ஒரே பாலினமா இருக்கணும். மனூத் வந்து முதக்கரா இருந்துச்சு அப்படின்னா நாத்தும் முதக்கரா இருக்கணும். முதக்கர் அப்படின்னா என்ன? முதக்கர் அப்படின்னா ஆண்பால். அரபிக்ல முதக்கர் என்றால் ஆண்பால். தால் இல்ல, தால். முதக்கர் என்றால் ஆண்பால்னு அர்த்தம், மேஸ்குலைன். முஅன்னஸ் அப்படின்னா ஃபெமினைனுக்கு சொல்லுவாங்க, மு அன்னஸ், அது மீம் வாவுன்னு. ஓகே, அப்போ ரெண்டுமே ஆண்பாலாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே பெண்பாலாக இருக்கணும். நாலாவது என்ன அப்படின்னா
கவுண்ட். இது ஒருமையில இருந்துச்சுன்னா, மன்ஊத் வந்து ஒருமையில இருந்துச்சுன்னா நாத்தும் ஒருமையில இருக்கணும். மன்ஊத் வந்து பன்மையில இருந்துச்சுன்னா நாத்தும் பன்மையில இருக்கணும். ஆக இந்த 4 விஷயத்துல நாத்து மன்ஊத்து மேட்சிங்கா இருக்கணும், ஒத்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம ஏற்கனவே போன பாடத்துல பார்த்துட்டோம். இந்த பாடத்துல லிமன் தில்க செய்யாரத்துல் ஜமீலத்து, லிமன் யாருடையது, ஹூஸ், தில்க, தில்க அப்படின்னா அந்த, தாலிகனுடைய பெண்பால், தாலிக அந்த, தட், தாலிக அதனுடைய பெண்பால் ஃபெமினைன் வந்து தில்க. லிமன் தில்க அஸ்ஸையாரத்துல் ஜமீலத்து, செய்யாரத்துல் ஜமீலத்து, செய்யாரா அப்படின்னா கார், ஜமீலத்து அழகான, அந்த அழகான கார் யாருடையது, இதுதான். ஹூஸ் தட் பியூட்டிஃபுல் கார். இப்போ இந்த வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸையாரத்துல் ஜமீலத்து தான் வந்து வர்ணிக்கப்பட்டிருக்குது, செய்யாரா வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்ப எது வர்ணிக்கப்பட்டதோ அதுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவோம், மன்ஊத், மன்ஊத். அந்த வர்ணனையை என்ன சொல்லுவோம், நஅத், நஅத்துன். இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, சிஃபத்துன். சிஃபத்துன் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா இது மன்ஊத்துக்கு பதிலா மௌசூஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். மௌசூஃப் ரெண்டுமே ஒண்ணுதான், சும்மா ஒரு பேர் வார்த்தை அளவுல சேஞ்சஸ், அவ்வளவுதான், அர்த்தங்கள் ஒண்ணுதான். நாத்துன்னு சொன்னா மன்ஊத்துன்னு சொல்லணும், இல்ல சிஃபத்துன்னு சொன்னீங்கன்னா மௌசூஃப், சுவாது. இப்ப இந்த ரெண்டு பாருங்க, மன்ஊத்து வந்து நக்கிராவா சாரி மாரிஃபாவா வந்திருக்குது அலிஃப்லாமோட, அதேனால நாத்தும் அலிஃப்லாமோட வந்திருக்குது. ரெண்டாவது பாருங்க ஹரக்கா, இதுக்கும் தொம்மா இருக்குது, நாத்துக்கும் தொம்மா இருக்குது. மூணாவது பாருங்க செய்யாரத்துங்கிறது என்னது, பெண்பால், ஏன் தாள முடிஞ்சிருக்கு, அதனால ஜமீலத்துன்னும் பெண்பால் தான். ஜமீலுன்னு சொன்னாலும் அழகானது தான், ஜமீலுன். அப்ப செய்யாரத்தும் ஜமீலுன்னு சொல்லாமா அர்த்தம் வந்துடும், அழகான காரணம் வந்துடும். ஆனா கிராமர் படி தப்பு, ஏன், ஜெண்டர்ல ரெண்டுமே வந்து ஒன்னா இருக்கணும், மன்ஊத்தும் நாத்தும் ஒன்னா இருக்கணும். அப்போ ஜமீலத்துன் போட்டாதான் கரெக்ட். அடுத்து இது ஒருமை, இதுவும் ஒருமை, சிங்குலர் சிங்குலர். லிமன், லிமன் தில்க செய்யாரத்துல் ஜமீலத்து, அந்த அழகான கார் யாருடையது, ஹூஸ் தட் பியூட்டிஃபுல் கார். அதுக்கு பதில் சொல்றாங்க ஹிய. ஏன் ஹிய, செய்யாரத்துங்கிறது பெண்பால், அதனால ஹிய அவள் அப்படிங்கிறது அதுதான் சொல்லணும். பட் அந்த பெண்பாலுடைய அந்த வார்த்தை அது லில் முதீரில் ஜதீதி, புதிய முதல்வருடையது. அப்ப புதியங்கிறது வர்ணனை, இது நாத்து, இது மன்ஊத். இந்த ரெண்டும் வந்து 4 விஷயத்துல என்ன செய்யும், ஒன்னா இருக்கும். நீங்க வேணா கவனிச்சு பார்க்கலாம். லில் முதீரில் ஜதீதி, லீ அப்படின்னா பிலாங்ஸ் டு, அவருடையது அப்படின்ற, உக்கு அவருக்கு அவருடையது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லீ வந்து அல்லுக்கு அடுத்து வந்துச்சுன்னு, அல்லுக்கு முன்னாடி லீ வந்துச்சுன்னா அலிஃப் எழுத மாட்டோம், எழுதவும் மாட்டோம், படிக்கவும் மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். அல்ஹம்து லில்லா ஏற்கனவே படிச்சிருக்கோம். அல்லாஹுவ வந்து அல்ஹம்து லீ அல்லா தான், ஆனா லீ அல் வந்துச்சுனால அலிஃப் போயிடும். அல்லாங்கிறதே அல் இலாஹ் தான், அதான் அல்லாஹ், அல்லாஹ் த காட். இலாஹ் அப்படின்னா கடவுள், இறைவன். அல் அப்படின்னா இந்த, த காட் இந்த இறைவன், அப்படிதான் அல்லாஹ்ங்கிறது வந்திருக்குது. அப்போ அல்லுக்கு முன்னாடி லீ வந்துச்சு அப்படின்னா இந்த அல்ல வந்து இது பண்ணிடுவோம். அதனாலதான் அல்ஹம்து லில்லால வந்து அலிஃப் இருக்காது, இப்படிதான் இருக்கும். அல்ஹம்து லில்லா அலிஃப் வராது, கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல லீ அல் முதீரி தான் வரும். அல்லுக்கு முன்னாடி லீ வந்துச்சுன்னா அலிஃப் எடுத்துருவோம், அதனால லில் முதீரி அப்படிங்கிறத படிக்கிறோம்.
இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஹிய லில் முதீரில் ஜதீதி, அது புதிய முதல்வருடையது. இட் இஸ் பிலாங்ஸ் டு நியூ பிரின்சிபல். தலைமை ஆசிரியர், முதல்வர், எதனாலும் சொல்லலாம். லிமன் ஹாதல் கிதாபுல் கபீரு, இதெல்லாம் வர்ணனை. கபீர் அப்படின்னா பெரிய புத்தகம் யாருடையது, இந்த பெரிய புத்தகம் யாருடையது. ஹாதா அப்படின்னா இந்த, ஹாதல், ஹாதல் கிதாபுல் கபீரு, இந்த பெரிய புத்தகம், லிமன் யாருடையது, ஹூஸ் திஸ் பிக் புக். இப்போ கபீருங்கிறது நாத்து வர்ணனை, இது மனூத், 4 விஷயத்துல ஒன்னா இருக்கும். அஹ்வலில் முதர்ரிசி, அது ஆசிரியருடையதா, அது ஆசிரியருடையதா. இஸ் இட் பிலாங்ஸ் டு அ டீச்சர். அதுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க, லா இல்லை. ஹுவ லித்வாலிபில் ஜதீதி, லித்வாலிபில் ஜதீதி, ஜதீத்னா புதிய, த்வாலிப்னா மாணவர், அது புதிய மாணவருடையது. இட் இஸ் பிலாங்ஸ் டு நியூ ஸ்டூடெண்ட். அடுத்து பாருங்க, ஐனல் மில் ஆகத்து ஸ்வகீரத்து. ஸ்வகீரா அப்படின்னா சிறியதுன்னு அர்த்தம். மில் ஆகத்து ஸ்பூன், ஸ்பூன். ஐனல் மில் ஆகத்துல் ஸ்வகீரத்து, சின்ன ஸ்பூன் எங்கே இருக்குது, சிறிய கரண்டி எங்கே இருக்கிறது. வேர் இஸ் ஸ்மால் ஸ்பூன். ஹிய ஃபில் கூபி, கூப் அப்படின்னா கப், கூபுக்கு வந்து கப். ஹிய ஃபில் கூபி, அது கப்பில் இருக்கிறது. இட் இஸ் இன் த கப். ஃபி வந்து ஹர்ஃபுல் ஜர், அதனால கூபி. அடுத்து ஐனல் குர்சியுல் மக்சூரு. ஐனல் குர்சியுல் மக்சூரு, உடைந்த நாற்காலி. நான் தான் சொன்னேன், வர்ணனைங்கிறது புகழ்றது மட்டும் இல்ல, அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாவும் கூட இருக்கலாம். இகழ்றது, உடைஞ்சிருக்குது, நொண்டி வாரான், எப்படி அது எதை வச்சு கொண்டாலும் என்ன செய்யலாம், பிளஸ் பாயிண்ட வச்சு மட்டும் செய்யறது இல்ல, மைனஸ் பாயிண்ட வச்சும் புகழலாம். உடைந்த குர்சி யாருடையது. குர்சி அப்படின்னா நாற்காலி, உடைந்த நாற்காலி யாருடையது. சரி, எங்கே இருக்கிறது. ஐன அப்படின்னா எங்கே. ஐனல் குர்சியுல் மக்சூரு, உடைந்த நாற்காலி. உடைந்தங்கிறது நாத், குர்சிங்கிறது நாற்காலி, மன்ஊத். உடைந்த நாற்காலி எங்கே இருக்கிறது. வேர் இஸ் த புரோக்கன் சேர். ஹுவ ஹுனாக, ஹுவ ஹுனாக, இட் இஸ் தேர், அது அங்கே இருக்கிறது. ஹுனாக அப்படின்னா அங்கே இருக்கிறது. அடுத்து அமாரி, அது போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம இதை ஒரு தடவை படிச்சிடலாமா. சேர்ந்து படிப்போம், சத்தமா படிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லிமன் தில்கஸ் ஸய்யாரத்துல் ஜமீலத்து. லிமன் தில்கஸ் ஸய்யாரத்துல் ஜமீலத்து, அந்த அழகான கார் யாருடையது. ஹூஸ் இஸ் தட் பியூட்டிஃபுல் கார். ஹிய லில் முதீரில் ஜதீதி, அது புதிய தலைமை ஆசிரியர் உடையது. இட் இஸ் பிலாங்ஸ் டு அ நியூ பிரின்சிபல். லிமன் ஹாதல் கிதாபுல் கபீரு. லிமன் ஹாதல் கிதாபுல் கபீரு, இந்த பெரிய புத்தகம் யாருடையது. ஹூஸ் இஸ் திஸ் பிக் புக். அஹுவ லில் முதர்ரிசி. அஹுவ லில் முதர்ரிசி, அது ஆசிரியருடையதா. இஸ் இட் பிலாங்ஸ் டு த டீச்சர். லா இல்லை. ஹுவ லித்வாலிபில் ஜதீதி, அது புதிய மாணவர் உடையது. நோ, இட் இஸ் பிலாங்ஸ் டு த நியூ ஸ்டூடெண்ட். அடுத்து பாருங்க, ஐனல் மில் ஆகத்து ஸகீரத்து. ஐனல் மில் ஆகத்து ஸகீரத்து, சிறிய கரண்டி
எங்கே இருக்கிறது? Where is the small spoon? Here fil kubi. Here fil kubi. அது கப்பில் இருக்கிறது. It is in the cup. ஐனல் குர்சியுல் மக்சூரு. ஐனல் குர்சியுல் மக்சூரு. உடைந்த நாற்காலி எங்கே? ஹுவ ஹுனாக்க. ஹுவ ஹுனாக்க. அது அங்கே இருக்கிறது. It is there. It is there. தமாரின் எக்ஸசைசஸ் பயிற்சிகள். முதலாவது என்னது? இக்ரா வக்துப். படி மட்டும் எழுது. அத்வபீபுல் ஜதீது ஃபில் முஸ்தஷ்ஃபா. புதிய வர்ணனை நாத். மருத்துவர். புதிய மருத்துவர் ஃபில் முஸ்தஷ்ஃபா. முஸ்தஷ்ஃபாங்கிறது ஹாஸ்பிட்டல், ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். நியூ டாக்டர் இஸ் இன் த ஹாஸ்பிட்டல். வத்வபீபுல் கதீமு. கதீம் அப்படின்னா பழைய. கதீம் அப்படின்னா பழைய. ஜதீத் அப்படின்னா புதிய. பழைய டாக்டர் மருத்துவர் ஃபில் முஸ்தௌசஃபி. முஸ்தௌசஃப் அப்படின்னா கிளினிக். அந்த பெட்டெல்லாம் இல்லாம நம்ம சும்மா டாக்டர் போய் மட்டும் ஒரு ரூம் இருக்கும், அங்க போய் உட்காந்து பார்த்துட்டு வரோம் தெரியுமா, அதுக்கு கிளினிக் சொல்லுவோம். அதுக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்ல மாட்டோம். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த படுக்கறை வசதி எல்லாமே உள்ளுக்கு இருக்கும். நோயாளிகளுக்கு அட்மிட் பண்ணி தங்க வச்சு மருத்துவம் பார்க்கக்கூடிய வசதி இருக்கும். கிளினிக் அப்படின்னா நம்ம சாதாரணமா ஒரு சின்ன டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுறோம்ல, அதுக்கு வந்து கிளினிக் அப்படின்னு போடுறோம். சின்ன ஹாஸ்பிட்டல். அங்க வந்து சேர்த்து தங்க வச்சு மருத்துவம் பார்க்க முடியாது. முஸ்தஷ்ஃபா, முஸ்தஷ்ஃபா ஹாஸ்பிட்டல், முஸ்தௌசஃப் கிளினிக். அத்வபீபுல் ஜதீது புதிய டாக்டர் ஃபில் முஸ்தஷ்ஃபா. அவர் புதிய டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். நியூ டாக்டர் இஸ் இன் த ஹாஸ்பிட்டல். வத்வபீபுல் கதீமு ஃபில் முஸ்தௌசஃப். பழைய டாக்டர் கிளினிக்கில் இருக்கிறார். த ஓல்ட் டாக்டர் இஸ் இன் த கிளினிக். இப்போ இதுல இந்த உதாரணத்துல அத்தபீபுல் ஜதீது அத்தபீபுல் கதீமு, இது நாத் மன்வூத். அதை மனசுல வச்சுக்கணும். நாத் மன்வூத்னு சொல்லும் போது இந்த நாளும் ஒன்னா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். ரெண்டாவது பாருங்க, அல் கலமுல் மக்சூரு அலல் மக்தபி. அல் கலமுல் மக்சூரு உடைந்த பேனா. மக்சூர் உடைந்த, கலம் பேனா. உடைந்த பேனா அலல் மக்தபி மக்தப் டேபிள் மேஜையின் மீது இருக்கிறது. அல் கலமுல் மக்சூரு அலல் மக்தபி உடைந்த பேனா மேஜையின் மீது இருக்கிறது. The broken pen is on the table. அல் கலமுல் மக்சூருங்கிறது இதுல நாத் மன்வூத். எது நாத்து? வர்ணனை தான் நாத்து. அல் கலமுங்கிறது மன்வூத், வர்ணிக்கப்பட்ட பொருள். மூணாவது அல் மிர்வஹத்து. மிர்வஹத்துனா ஃபேன், விசிறி. அல் மிர்வஹத்து மின் விசிறி. ஜதீதத்து புதிய. புதிய ஃபேன் ஃபில் குர்ஃபத்தில் கபீரத்தி. குர்ஃபா அறை, ரூம். கபீரத் பெரிய அறையில் இருக்கிறது. புதிய ஃபேன் பெரிய அறையில் இருக்கிறது. The new fan is in the big room. இதுல பாத்தீங்க அப்படின்னா அல் மிர்வஹத்துல் ஜதீதத்து அல் குர்ஃபத்துல் கபீரத்து ரெண்டுமே வந்து என்னது? நாத் மன்வூத் தான். 4 விஷயங்களும் ஒன்னா இருக்கும். இது ரெண்டுமே ஃபெமினைனா இருக்குது, பெண்பாலா இருக்குது. இங்கேயும் பெண்பாலா இருக்குது. நக்கிரா, இது மாரிஃபா மாரிஃபா. இங்க கஸ்ரா, இது தொம்மா தொம்மா. ஏன் இங்க கஸ்ரா? ஃபீ வந்திருக்கனால குர்ஃபத்தில் கபீரத்தி. ஃபில் குர்ஃபத்தில் கபீரத்தி. ஏன்? ஃபீ வந்திருக்கனால குர்ஃபத்திக்கு கஸ்ரா வரும். நாத்து வந்து இதுக்கு என்ன ஹரக்கத்தோ அப்படியே ஃபாலோ பண்ணும். அதனால அதை அப்படியே கொண்டு வந்து இங்க போடுறோம். அடுத்து 4வது பாருங்க, அல் லுகத்துல் அரபியத்து. அரபி மொழி. என்ன மொழி?
அரபி மொழி, அப்புறம் வர்ணிக்கிறோம், மொழியை வர்ணிக்கிறோம். அரபி மொழி. நாத்து மனூத். சஹலத்துன், சஹலுன் அப்படின்னா ஈஸியா இருக்குது, இலகுவாக இருக்கிறது. சஹலுன். சஹலத்துன் ஏன்னா முபுததா, இது ரெண்டும் சேர்த்து நாத் மனூத் முபுததா. சஹலத்துன் ஹபர். முபுததா வந்து முன்னஸா இருந்தா இதுவும் முன்னஸா கொண்டு வரணும். சஹலத்துன். அரபி மொழி இலகுவானது. அரபிக் லாங்குவேஜ் இஸ் ஈஸி. அடுத்து பாருங்க, அல் வலது தொவீலு, நெட்டையான பையன். நெட்டையான பையன், த டால் பாய். அல்லதி, அல்லதி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஹூ, யார். ஹரஜ மினல் ஃபஸ்லில், இது வந்து கேள்விக்குள்ள யார் கிடையாது, அதையும் வந்து ஒரு டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான். இப்ப வெளியே போனாம்லப்பா, அவன், அந்த அப்படிப்பட்ட நெட்டையான பையன். ஹரஜ மினல் ஃபஸ்லில் ஆன், தற்போது வகுப்பறையிலிருந்து வெளியேறினானே அப்படிப்பட்ட நெட்டையான பையன். குவாலிபும் மினல் குவைத், குவைத்துங்கிறது நாடு, ஈராக் குவைத் அப்படின்னு இருக்குல்ல, குவைத் நாடு. தற்போது வகுப்பறையிலிருந்து வெளியேறினானே அப்படிப்பட்ட நெட்டையான பையன். தாலிபுன் மினல் குவைத்தி, குவைத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவன். The tall boy who went out from the classroom now is talibun minal Kuwaiti, from the student from the Kuwait. அடுத்து பாருங்க, அனஃபில் மதரசத்தி சானவியதி. அனஃபில் மதரசத்தி சானவியதி, செகண்டரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளின்னு சொல்லுவோம்ல. அன ஃபில் மதரசத்தில் சானவியத்தி, உயர்நிலை பள்ளி, இரண்டாம் நிலை பள்ளி, பள்ளிக்கூடம், செகண்டரி ஸ்கூல். ஆங்கிலத்தில் செகண்டரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல். அனஃபில் மதரசத்தில் சானவியத்தி, நான் உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் இருக்கிறேன் அப்படின்னா அங்க படிக்கிறேன்னு அர்த்தம். ஐ எம் இன் த செகண்டரி ஸ்கூல். தஹபர் ரஜுலு, தஹபர் ரஜுலுல் ஃபகீரு இலல் வசீரி. இப்ப இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூலை வர்ணிக்கிறோம். மேல்நிலை பள்ளி, ஆரம்ப நிலை பள்ளி, இடைநிலை பள்ளி அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த இடைநிலை, மேல்நிலை இதெல்லாம் வந்து வர்ணனை. பள்ளிங்கிறது அந்த வர்ணிக்கக்கூடிய பொருள், அந்த பெயர் சொல். அப்போ இது நாத்து, இது மனூத். அனஃபில் மதரசத்தி சானவியத்தி, ஏன் ஃபீக்கு வந்து ஹர்ஃபுல் ஜர்ரு கஸ்ரா கொடுக்குறோம். இது சானவியா வந்து நாத்து, அதனால இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதுக்கு என்ன ஹரக்கா இருக்கோ எல்லாத்தையும் அப்படி இங்க கொடுத்துடணும். ஜஹபர் ரஜுலுல் ஃபகீரு இலல் வசீரி. ஃபகீர் ஏழையான மனிதன், வசீர் அப்படின்னா மினிஸ்டர், மந்திரி, மந்திரியிடம் சென்றான். வசீர் அப்படின்னா மினிஸ்டர், மந்திரி. தஹப சென்றான். அர் ரஜுலுல் ஃபகீரு, இது வந்து நாத் மனூத், மனிதனை வந்து வர்ணிக்கிறோம். ஏழையான மனிதன், பணக்கார மனிதன், நடுத்தர மனிதன். இந்த நடுத்தர, ஏழை இதெல்லாம் வந்து நாத் வர்ணனை, அட்ஜெக்டிவ். ஏழையான மனிதன் மந்திரியிடம் சென்றான். The poor man went to the minister. இலல் வசீரி, இலாங்கிறத ஹர்ஃபுல் ஜர், இலல் வசீரி. அடுத்து பாருங்க, ஜலச த்வாலிபுல் ஜதீது ஹல்ஃப ஹாமிதின். ஜலச அப்படிங்கிறது உட்கார்ந்தான், ஜலச அப்படிங்கிறது உட்கார்ந்தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தஹப ஹரஜ தான் பார்த்திருப்போம். ஹரஜ வெளியேறினான். ஜலச அப்படின்னா உட்கார்ந்தான், சாட். சிட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் சாட். ஜலச த்வாலிபு
மாணவன் உட்கார்ந்தான். எப்படிப்பட்ட மாணவன்? ஜதீது, அப்ப வர்ணனை. புதிய மாணவன் உட்கார்ந்தான். நியூ ஸ்டூடெண்ட் சாட் ஹல்ஃப ஹாமிதின். ஹல்ஃப அப்படிங்கிறது பெயர் உரிச்சொல். ஹல்ஃப பெயர் உரிச்சொல், அட்வர்ப். அரபிக்ல வந்து வர்ஃபுன்னு சொல்லுவோம். அரபிக்ல என்ன சொல்லுவோம்? வர்ஃபுன். ஹல்ஃப ஹாமிதீன். இது வர்ஃப் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளது என்ன செய்யணும்? கஸ்ரா தான் கொடுக்கணும். ஹல்ஃப ஹாமிதீன். ஹல்ஃபனா பின்னால், ஹாமிதுக்கு பின்னால் புதிய மாணவன் உட்கார்ந்தான். The new student sat behind the Hamid. ஹாமிதுக்கு பின்னால் புதிய மாணவன் உட்கார்ந்தான். அடுத்து பாருங்க, அஸ்ஸிக்கீனுல் கபீரு. இந்த இடத்துல அத்வாலிபுல் ஜதீது நாத் மனூத். அஸ்ஸிக்கீனுல் கபீரு, சிக்கீன் கத்தி, நைஃப். கபீரு பெரிய கத்தி, அப்போ இது வந்து நாத் மனூத் வர்ணனை. ஹாத்துன் ஜித்தன். ஹாத்துன் ஜித்தன். ஹாத்துன் அப்படிங்கிறது வந்து கூர்மையானது, ரொம்ப கூர்மையானது. ஜித்தன்கிறது ரொம்ப அப்படிங்கிறது, ரொம்ப கூர்மையானது. அஸ்ஸிக்கீனுல் கபீரு ஹாத்துன் ஜித்தன். இந்த ஜித்தன்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மிகவும் கூர்மையானது, மிகவும் அப்படிங்கிற அர்த்தத்தை. அஸ்ஸிக்கீனுல் கபீரு பெரிய கத்தி, மிகவும் கூர்மையானது. இந்த இடத்துல அஸ்ஸிக்கீனுல் கபீரு தான் வந்து என்னது? நாத் மனூத். 10வது பாருங்க, மன் ஹாதல் வலதுல் கசீரு. கசீர் அப்படின்னா குட்டையான, குட்டையான மனிதன், குட்டையான பையன். வலதுனா பையன், ரஜுலுன்னா மனிதன். குட்டையான பையன். இந்த குட்டையான பையன் யார்? இந்த குட்டையான பையன் யார்? மன். மன் ஹாதல் வலதுல் கசீரு. இந்த குட்டையான பையன் யார்? அதுக்கு பதில் பாருங்க, ஹுவப்னுல் முதர்ரிசில் ஜதீதி. ஹுவப்னுல் முதர்ரிசில் ஜதீதி, புதிய ஆசிரியருடைய பையன். இப்னுனா பையன், மகன். Who is this short boy? He is new teacher's son. He is new teacher's son. இந்த குட்டையான பையன் யார்? அவன் புதிய ஆசிரியருடைய மகன். அவ்வளவுதான். முதல் இது ஒரு தடவை படிச்சு பார்ப்போம். அரபிக் மட்டும் படிக்கும், அர்த்தம் தெரியுதான்னு பாருங்க. சேர்ந்து படிக்கலாம். யக்ரா வக்துப். அத்வபீபுல் ஜதீது ஃபில் முஸ்தஷ்ஃபா வத்வபீபுல் கதீமு ஃபில் முஸ்தௌஸஃப் முஸ்தௌஸஃபி. அல் கலமுல் மக்சூரு அலல் மக்தபி. அல் மிர்வஹத்துல் ஜதீதத்து ஃபில் குர்ஃபத்தில் கபீரதி. அல்லுகத்துல் அரபிய்யத்து சஹலத்துன். அல் வலது தவீலு அல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்லில் ஆன வாலிபும் மினல் குவைத்தி. அல் வலது தவீலு அல்லதி, அவ சேர்த்து படிக்கலாம். அலிஃப் வந்து ஹம்சத்துல் வஸ்ல். அல் வலது தவீலுல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்லில் ஆன் வாலிபுன் மினல் குவைத்தி. இதுல இந்த அலிஃப் ரெண்டுமே ஹம்சத்துல் வஸ்ல் தான். அல் வலது தவீலுல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்லில் ஆன தாலிபுன் மினல் குவைத்தி. அன ஃபில் மத்ரஸத்தி ஸானவிய்யத்தி. அன ஃபில் மத்ரஸத்தி ஸானவிய்யத்தி. ذهب الرجل الفقير إلى الوزير. ذهب الرجل الفقير إلى الوزير. جلس الطالب الجديد. جلس الطالب الجديد خلف حامد. جلس الطالب الجديد خلف حامد. السكين الكبير حاد جدا. السكين الكبير حاد جدا.
மன் ஹாதல் வலதுல் கசீரு, மன் ஹாதல் வலதுல் கசீரு ஹுவப்னுல் முதர்ரிசில் ஜதீதி, ஹுவப்னுல் முதர்ரிசில் ஜதீதி. முதர்ரிசில் ஜதீதிங்கிறது முதர்ரிசி முதாஃபு இலைஹி, இப்னுக்கு அப்புறம் ஆசிரியருடைய மகன், முதாஃபு இலைஹி கஸ்ரா வரும், அதை ஃபாலோ பண்ணி நாத்துக்கும் கஸ்ரா கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது சரி, இரண்டாவது பயிற்சியை ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் பயிற்சி பாருங்க. இம்லா, இம்லா இப்படி வைக்கணும். நிரப்பு, ஃபில், ஃபில் ஃபராகி, ஃபராக்னா எம்டி, காலியான இடத்தில், காலியான இடத்தில் நிரப்பு. ஃபீமா எலி, பின்வரக்கூடியவற்றில், ஃபீமா எலினா பின்வரக்கூடியவற்றில், பின்வரக்கூடியவற்றில் இருக்கக்கூடிய காலியான இடத்தில் நிரப்பு. எதை நிரப்பணும்? பின் நாத்தி, நாத்த வர்ணனையை நிரப்பணும். அதாவது மன்ஊத் கொடுக்கப்பட்டிருக்குது, மன்ஊத் கொடுக்கப்பட்டிருக்குது, நம்ம எதை ஃபில் பண்ணணும்? நாத்த ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல எல்லாத்துலயும் இதுல 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 மன்ஊத் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த பொருள் வர்ணிக்கப்பட்டதோ வர்ணிக்கப்படுகிறதோ அந்த பொருள் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த பெயர் சொல், அந்த நவுன் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வர்ணனையும் இந்த பிராக்கெட் குள்ள கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல இருந்து எடுத்து நம்ம நிரப்பணும். பின் நாத்து, எப்படிப்பட்ட நாத்து? அல்லதி பைனல் கௌசைனி, கௌசைனினா அந்த அடைப்புக்குறிக்குள், அடைப்புக்குறினா கௌசைனி, அடைப்புக்குறிக்குள் இருக்கக்கூடிய நாத்தை எடுத்து நீ நிரப்பு. சரி, அப்படியே எடுத்து எழுதி இது பண்ணிடலாமா அப்படின்னா, பாத தஹ்லியதிஹி பி அல் இந்தல் லுசூமி, அவசியமான இடத்தில், லுசூம் அப்படின்னா அவசியம், இந்தனா அந்த இடத்தில், அவசியமான இடத்தில் அல் ஐ வைப்பதை கொண்டு, வைத்ததற்கு பின்னால் நீங்க என்ன செய்யணும்? இந்த அடைப்பு குறிக்குள் இருக்கக்கூடிய இந்த நாத்தை எடுத்து நிரப்ப வேண்டும் இந்த காலியான இடத்தில். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம 4 விஷயத்துல ஒன்னா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறோம், நாத்து மனூத்தும். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற மாரிஃபா எல்லாமே நக்கீராவா மாரிஃபாவா அப்படிங்கிறத பார்த்துட்டு, மாரிஃபாவா இருந்தா நாத்துக்கும் அல் கொடுக்கும், மாரிஃபாவா கொண்டு வரணும். இல்ல மனூத்து நக்கீராவா இருக்கு, அலிஃப்லாம் இல்லாம இருக்குது அப்படின்னா நாத்தும் அலிஃப்லாம் இல்லாம இருக்கணும். அப்போ பொதுவா இதை எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதான். ஆனா இதுக்கு அலிஃப்லாம் போடணுமா வேண்டாமான்ட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணணும். இதை எப்படி அலிஃப்லாம் போடணுமா வேண்டாமா அப்படின்னா இங்க பார்க்கணும். மனூத்துக்கு அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கும் அலிஃப்லாம் வரும். மனூத்துக்கு அலிஃப்லாம் இல்லை அப்படின்னா இதுக்கு அலிஃப்லாம் வராது, அப்படியே எழுதிட வேண்டியதான். இதுதான் ஈஸியான எக்ஸசைஸ். என்னது? ஐனல் முதர்ரிசுல் ஜதீது, புதிய ஆசிரியர் எங்கே? அப்போ ஜதீது எழுதணும். இதுக்கு அலிஃப்லாம் போடணுமா போடக்கூடாதா அப்படின்னா, மன்ஊத்துக்கு அலிஃப்லாம் வந்திருக்குது, மாரிஃபா வந்திருக்குது, அதனால இதுக்கும் கண்டிப்பாக அலிஃப்லாம் போட வேண்டும். அதுதான் சொல்றாங்க, அவசியமான இடத்தில் அல்லை வைப்பதற்கு பிறகு நிரப்பணும். சும்மா அப்படியே எடுத்து எழுதிடக்கூடாது. இங்க அலிஃப்லாம் வைக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிரப்பணும். இப்ப இங்க பாருங்க, அத்தாஜிருல் கபீரு, பெரிய பெரிய வியாபாரி, ஃபிசூக்கி கடை வீதியில் இருக்கிறார். சூக் அப்படின்னா மார்க்கெட், கடை வீதி. The big merchant is in the market. கபீருக்கு அலிஃப்லாம் வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். ஏன்? அத்தாஜிருக்கு அலிஃப்லாம் வந்திருக்குது மனூத். அப்ப நாத்துக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்? அலிஃப்லாம் வைக்கணும். அல் கபீரு அப்படின்ட்டு என்ன செய்யணும்?
ஆனா துவாலிபுன் கதீமுன். கதீமுன்னா பழைய. நான் பழைய மாணவன். நான் பழைய மாணவன். ஐ எம் ஓல்டு ஸ்டூடெண்ட். இப்போ கதீமுன் வந்து எழுதுறோம். அலிஃப்லாம் வைக்கணுமா வேண்டாமா? தேவையில்லை. ஏன்னா மன்ஊத்துக்கு அலிஃப்லாம் இல்ல. அப்ப இதுக்கும் அலிஃப்லாம் தேவையில்லை. அப்படியே எழுதிட வேண்டியது. கதீம அப்படியே எழுதிட வேண்டியது இங்க. ஆனா துவாலிபுன் கதீமுன். அடுத்து பாருங்க, ஜலச. ஜலச அப்படின்னா உட்கார்ந்தான். துவாலிபுன் மாணவன் உட்கார்ந்தான். எப்படிப்பட்ட மாணவன்? ஜதீது புதிய மாணவன் உட்கார்ந்தான். இப்ப ஜதீது எழுதுறதுக்கு முன்னாடி இதுக்கு அலிஃப்லாம் வைக்கணுமா வேண்டாமான்னு பார்க்கணும். மனூத்த பாருங்க, ஆமா அலிஃப்லாம் வந்திருக்குது. அப்ப கண்டிப்பா இதுக்கும் அலிஃப்லாம் வைக்கணும். அல் ஜதீது அப்படின்ட்டு எழுதணும். அல் ஜதீதுன்னு எழுதணும். ஜலச துவாலிபுல் ஜதீது ஹல்ஃப முஹம்மதின். ஹல்ஃப முஹம்மதின் அப்படின்னா முஹம்மதுக்கு பின்னால் புதிய மாணவன் உட்கார்ந்தான். The new student sat behind the Muhammad. Behind Muhammad. அஞ்சாவது பாருங்க, மனில் வலது வர்ணனை என்னது? தவீல் நெட்டையான மாணவன். யார்? இப்ப தவீலுக்கு அலிஃப்லாம் வைக்கணுமா வேண்டாமா? அல் வலதுக்கு அலிஃப்லாம் இருக்குது. அப்ப கண்டிப்பா தவீலுக்கும் அலிஃப்லாம் வைக்கணும். அப்போ மனில் வலது தவீலு அத்தவீலுன்னு எழுதணும். அத்தவீலு. அல்லதி எப்படிப்பட்ட நெட்டையான மாணவன்? ஹரஜல் ஆன மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து தற்போது வெளியேறினானே அப்படிப்பட்ட நெட்டையான மாணவன் யார்? மன் அப்படின்னா யார்? Who is the tall boy who exited just now from the classroom? அடுத்து பாருங்க, அம்மாருன். அம்மார் இஸ் வலதுன் கசீருன். வலதுன் கசீருன் குட்டையான மாணவன். கசீருன்க்கு வந்து அலிஃப்லாம் வைக்கணுமா வேண்டாமா? அலிஃப்லாம் இல்ல. மன்ஊத்துக்கு அலிஃப்லாம் இல்ல. அப்போ நாத்துக்கும் வைக்க தேவையில்லை. அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்து பாருங்க, ஃபைசலுன். ஃபைசல் அப்படின்னுங்கிறது பேர். நம்ம ஊர்ல ஃபைசல் ஃபைசல் அல்லது பைசல் பைசல்னு பேர் சொல்லுவாங்க. பைசல் முகமது அப்படின்னு. அது பைசல் கிடையாது, ஃபைசல் தான். பைசல் முகமது, பைசல் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா ஃபைசல் ஃபைசல் ஃபைசலுன் ஃபைசல் தபீபுன் ஷஹீருன். ஷஹீர்னா பிரபல்யமான. தபீப் டாக்டர். ஃபைசல் பிரபல்யமான டாக்டர். ஃபைசலுன் தபீபுன் ஷஹீருன். ஃபைசல் இஸ் அ ஃபேமஸ் டாக்டர். ஷஹீருன் நிரப்பும் போது அலிஃப்லாம் வைக்கணுமா வேண்டாமா? தேவையில்லை. ஏன்னா மன்ஊத்துக்கு அலிஃப்லாம் இல்லை. அடுத்து பாருங்க, லிமன் ஹாத சரீருல் மக்சூரு. உடைந்த. உடைந்த சரீர்னா கட்டில். லிமன் யாருடையது? இந்த உடைந்த கட்டில் யாருடையது? Whose is this broken bed? Whose is this broken bed? பாருங்க, மக்சூரு அலிஃப்லாம் வைக்கணுமா வைக்க வேண்டாமா? மன்ஊத்துக்கு அலிஃப்லாம் இருக்குது. அதனால கண்டிப்பா மக்சூருக்கும் அல் மக்சூரு அப்படின்னு தான் எழுதணும். ஓகே, மக்சூருன்னு எழுதணும். ஒன்பதாவது, ஹாதா கலமுன் மக்சூருன். இது மக்சூருன். அதே மக்சூருன் தான், உடைந்ததா வந்திருக்குது. இது உடைந்த பேனா. இது உடைந்த பேனா. திஸ் இஸ் அ broken pen. இப்போ உடைந்தங்கிறது வர்ணனை. இதை எழுதும் போது அலிஃப்லாம் வைக்கணுமா வைக்க தேவையில்லையா? வைக்க தேவையில்லையே. மன்ஊத்துக்கு அலிஃப்லாம் இல்லை, அதனால இங்க வைக்க தேவையில்லை. இந்த மக்சூருனுக்கு அலிஃப்லாம் வைக்கணும். ஏன்? மன்ஊத்துக்கு அலிஃப்லாம் இருக்குது, அதனால இங்கேயும் அலிஃப்லாம் எழுதணும். இங்க மன்ஊத்துக்கு அலிஃப்லாம் இல்லை, அதனால இங்க எழுத தேவையில்லை. அப்படியே எழுதிடலாம். அடுத்து பாருங்க, ஐன எங்கே. அஸ்ஸிக்கீனுல் ஹாத்து. அஸ்ஸிக்கின்னா கத்தி, ஹாத்துன்னா கூர்மையான.
கூர்மையான கத்தி எங்கே? இப்போ கூர்மையான ஹாத்துன் இதை கொண்டு போய் நிரப்பணும் இந்த கோடிட்ட இடத்துல, விடுபட்ட இடத்துல, காலியான இடத்துல. ஆனா அலிஃப்லாம் வைக்கணுமா வைக்க வேண்டாமாங்கிறத யோசிச்சு வைக்கணும். இங்க மனூத்துக்கு அலிஃப்லாம் வந்திருக்குது, அதனால அல் ஹாத்துன்னு தான் எழுதணும். அல் ஹாத்து அப்படின்னு எழுதணும். பதினொன்னாவது பாருங்க. லிமன் ஹாதிஹி செய்யாரத்துல் ஜமீலத்து. ஜமீலத்து அழகான, லிமன் யாருடையது, செய்யாரத்து கார், இந்த அழகான கார் யாருடையது, இந்த அழகான கார் யாருடையது. Whose is this beautiful car? Whose is this beautiful car? இப்போ ஜமீலத்து எழுதுறதுக்கு முன்னாடி அலிஃப்லாம் வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். ஏன்? செய்யாரத்துக்கு அலிஃப்லாம் வந்திருக்குது. மனூத் எதை வர்ணிக்கின்றோமோ அப்படிப்பட்ட மனூத்துக்கு அலிஃப்லாம் வந்திருக்குது. அதனால வர்ணனைக்கும் இந்த அப்ஜெக்டிவ்க்கும் அந்த நாத்துக்கும் கண்டிப்பாக அலிஃப்லாம் எழுதணும். அல் ஜமீலத்துன்னு எழுதணும். இதுதான் எக்ஸசைஸ் 2, பயிற்சி 2. பயிற்சி 3 பாருங்க. இக்ரா. படிங்க. அத்வாலிபு இதுல வந்து அல்லதி அப்படிப்பட்ட மாணவன், தஹு விச் அப்படின்னு படிச்சோம்ல, அந்த அல்லதிக்கு வந்து பயிற்சி கொடுக்கறாங்க. அத்வாலிபு இந்த மாணவன், த பாய், சாரி த ஸ்டூடெண்ட், அல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்லில் ஆன் தற்போது வகுப்பறையிலிருந்து வெளியேறினானே அப்படிப்பட்ட மாணவன், மின் இந்தோனேசியா. இது 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 ஓகே. தற்போது வகுப்பறையிலிருந்து வெளியேறினானே அப்படிப்பட்ட மாணவன் இந்தோனேசியாவிலிருந்து வந்திருக்கிறான். மின் இந்தோனேசியா. அத்தாலிபுல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்லில் ஆன் மின் இந்தோனேசியா. The student who went out from the classroom now is from Indonesia. From Indonesia. இந்தோனேசியால இருந்து வந்திருக்கிறாரு. ரெண்டாவது பாருங்க. அல் கிதாபுல்லதி அலல் மக்தபி லில் முதர்ரிசி. அல் கிதாபு புத்தகம், அல்லதி எப்படிப்பட்ட புத்தகம், அலல் மக்தபி மேஜைக்கு மேல இருக்குதே அப்படிப்பட்ட புத்தகம், லில் முதர்ரிசி ஆசிரியருடையது. த புக் which is, இந்த அல்லதி வந்து இன்டெலிஜென்ட் நவுன், அதாவது ரேஷனல் நவுன். மனிதர்களுக்கு புழங்கப்பட்ட ஆங்கிலத்துல ஹூ அப்படிங்கிறத வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணும். மனிதர்கள் அல்லாத மிருகங்கள் அல்லது ஜடப்பொருட்கள், உயிர் இல்லாத ஜடப்பொருட்களுக்கு யூஸ் பண்ணா விச் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணும் ஆங்கிலத்துல. தமிழை பொறுத்தல ரெண்டுமே அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அப்படின்ற எழுதுற வேண்டியதான். அல் கிதாபுல்லதி the book which is, whoன்னு சொல்லுறாங்க, which is on the table is belongs to the teacher. The book which is on the table is belongs to the teacher. மேஜை மீது இருக்கிறதே அப்படிப்பட்ட புத்தகம் ஆசிரியருக்குரியது. அடுத்து மூணாவது பாருங்க. லிமனில் கலமுல் ஜமீலு. லிமன் ஹாதல் கலமுல் ஜமீலு. இந்த அழகான பேனா யாருடையது, இந்த அழகான பேனா யாருடையது. அல்லதி அலல் மக்தபி, அல்லதி அலல் மக்தபி மேஜை மீது இருக்கிறதே அப்படிப்பட்ட அழகான பேனா, இந்த அழகான பேனா யாருடையது. மேஜை மீது இருக்கிறதே அப்படிப்பட்ட இந்த அழகான பேனா யாருடையது. Whose is this beautiful pen which is on the table? Whose is this
பியூட்டிஃபுல் பென் which is on the table. மூணாவது பாருங்க, சாரி நாலாவது பாருங்க, அல் பைத்துல் கபீரு, பெரிய வீடு. கபீர் அப்படின்னா பெரிய வீடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். கபீர் கப் அதுல வந்தது, அக்பர் கபீர். அல் பைத்துல் கபீரு, பெரிய வீடு, த பிக் ஹவுஸ். அல்லதி ஃபி தாலிக ஷாரியா, ஷாரியா அப்படின்னா தெரு, ஸ்ட்ரீட். ஷாரிஇ, தாலிகனா அந்த, அந்த தெருவில் இருக்கிறதே, அப்படிப்பட்ட அந்த தெருவில் இருக்கிறதே அப்படிப்பட்ட பெரிய வீடு. லில் வசீரி, மந்திரியினுடையது. The big house which is in that street is belongs to the minister, belongs to the minister. அடுத்து அஞ்சாவது, அஸ்ஸரீரு, அஸ்ஸரீருல்லதி ஃபி குர்ஃபத்தி, ஃபி குர்ஃபத்தின், ஃபி குர்ஃபத்தின் ஹாலிதின் மக்சூருன். குர்ஃபத்தின் சொல்லக்கூடாது, ஏன்னா முதாஃப், இது முதாஃபுக்கு தன்வீன் வராது. ஹாலிதுடைய ரூமில் இருக்கிறதே அப்படிப்பட்ட கட்டில். அப்போ முதாஃபுக்கு வந்து தன்வீன் வராது. ஃபி குர்ஃபத்தி ஹாலிதின் மக்சூருன். அஸ்ஸரீரு கட்டில், அல்லதி ஃபி குர்ஃபத்தி ஹாலிதின், ஹாலிதுடைய அறையில் இருக்கிறதே அப்படிப்பட்ட கட்டில், மக்சூருன் உடைந்திருக்கிறது. The bed which is in the Khalid's room is broken. அடுத்து இதோட இந்த பாடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பைத்துன் ஜதீதுன் இத பார்த்திருக்கிறோம். பைத்துன் ஜதீதுன் அப்படின்னா புதிய வீடு. இதுல பைத்துன்ங்கிறது மன்ஊத், பைத்துன்ங்கிறது மன்ஊத், ஜதீதுன் அப்படிங்கிறது நாத். ஜதீதுன் அப்படிங்கிறது நாத், பைத்துன்ங்கிறது மன்ஊத் வர்ணிக்கப்பட்ட பொருள், ஜதீதுன்ங்கிறது நாத். இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இன்ஷா அல்லாஹ் தர்ஸுல் ஆஷிர்